ஹலோ வியூவர்ஸ், க்ளோரி டு காட். இன்றைக்கி என்னோடய சாட்சியை சொல்கிறேன். நான் கடந்த 2011ஆம் ஆண்டில் என்னோடய உடல்லேருந்து அதிகமான இரத்தப்போக்கு ஏற்பட்டு 2 கைகளும் கால்களும் மரத்து போன நிலைமையில் மரணத்தின் விளிம்பில் இருந்து நான் பழைய நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வந்திருக்கிறேன். இந்த நாள் வரைக்கும் எங்களை கர்த்தர் அதிசயமாய் அற்புதமாய் வழிநடத்தி வந்திருக்கிறாரு. அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்திலும் ரோமர் 1:21 பார்ப்போம். இந்த வசனங்களை பார்ப்போம். தேவனை நம்ம அதிகமாய் அறிய வேண்டுமாம். அவரை தேவன் என்று அதிகமாக மகிமைப்படுத்த வேண்டும். அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அப்படி அவரை அறியலை, மகிமைப்படுத்தலை, ஸ்தோத்தரிக்கலைன்னா நம்முடைய சிந்தனைகள்லாம் என்னவாகும்? வீணாகி போய்விடும். நம்முடைய இருதயம் எல்லாம் என்னாகிவிடும்? இருளடைந்து போய்விடும். அப்போ இருளடைந்த இருதயத்தால் நம்மளால் எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்கவே முடியாது. நம்முடைய ஆத்துமாவை நம்ம எந்த அளவுக்கு வசனத்தால் நிறைக்க முடியுமோ நிறைக்கணும். எப்படி வயிறு முட்டை சாப்பிட்றோம், அது மாதிரி நம்முடைய ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு வசனங்களால் நிறைக்கணும். நம்ம சிந்தனை எல்லாமே கர்த்தருடைய வசனங்களால் நிரம்பி இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.